ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயநாட்டிலேருந்து நாங்கள் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட் போகும்போது எடுத்தது. நம்ம கூகுள் மேப் வழக்கம் போல் சந்து பந்தெல்லாம் காமிச்சிச்சு. சந்து பந்தெல்லாம் காமிச்சு ஹைவேல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுச்சு. இன்னைக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுமே சோஃபியா ரோசன்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால ஒன்றும் தெரியல. நேற்று பயன்படுத்திட்டே வந்துச்சு பாப்பு என் கண்ணுக்கு. அது தெரியுது இது தெரியுது. அப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கு. வனசுரா டேம் இங்கிட்ட தான் காமிக்குது. நேரம் மார்க் போட்டிருக்கு. ஒரு மணி நேரம் டூருக்கு சுற்றுறோமோ இல்லையோ தெரு தெருவா கூகுள் மேப்னால சுற்றுறோம். அந்த ரெசார்ட்டு ரைட்டு இப்போ நம்ம ரிவர்ஸில் போவோமா? இல்லை, வேற ரூட்டு டோட்டலாகவே இது. ரூட் இல்லையா? தெரியல எனக்கு. தெரியல எந்த ரூட்டுன்னு தெரியல. இல்லை, அதான் ரிவர்ஸில் போவோம். நம்ம அந்த மாதிரி நேற்று வந்ததை விட ரிவர்ஸில் போவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேண்டாம், அது இருக்கிறதுனால இப்படிதான் நம்ம பயந்து பயந்து போறோம். ஹைவேஸ் போறது மாதிரி இருந்தா ஈஸியா போயிடலாம். அப்புறம் மைலேஜ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன்னா இவங்க தனியாவே டோல் இல்லாம ரைட்டு. 800 ஸ்லைட் லெஃப்ட். அது போய் மறுபடியும் அந்த பைப் அந்த ரோட தான் பிடிக்கும். அந்த ரோட்டை பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு சுல்தான் பெத்ரேக்கு வந்து போய்கிட்டு இருந்தோம். லக்டி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லாம் வந்து பார்த்துட்டு கடைசியாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் போனோம். அதெல்லாம் முடிச்சுட்டு சுல்தான் பெத்ரேக்கு போனோம். வைத்திரையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டிராஃபிக்னால கூகுள் மேப் ஷார்ட் ரூட்டெல்லாம் காமிச்சு எங்களை டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போதான். அந்த பூக்கோட லேக் வழியாக கூப்பிட்டு போச்சு. அந்த ரூட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் இழுத்துட்டு வந்தது. கூகுள் மேப் இது பகலில் அந்த டைமிங் முடியறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிருந்தால் அந்த லேக்கையும் பார்த்துருப்போம்ல அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் போகும்போது அங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். May 2 அன்னைக்கு எடுத்தது. ஜாலியாக போயிடுச்சு அவளுக்கு இன்னைக்கு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ ஓப்பனிங்கா புத்ரா நடனுக்கான ஏதோ சோவியா அப்படி அப்படி இந்த பட்டன் அமைக்கிட்டு ஏதோ ஒரு மாலு ஸ்கேம்பிலோ ஸ்போர்ட்ஸ் மாலா. ஃபுல்லாகவே கேரளா ட்ரெஸ், கேரளா சாரீஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க.
அதுவாக இருக்கும் நேற்று 12 மீட்டர்ல அவனுக்குள்ள போனா பார்க்கும்போது 4 மணி நேரம் காமிச்சுல எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் காமிக்குதியா இங்கேயே அந்த ரோட பிடிக்க சொல்லுதோ. இங்கேயே வேலைய ஆரம்பிச்சிருச்சா? கூடலூர்னா நம்ம அந்த சைடு தானே வந்தோம், அப்போ அங்கிட்டு தானே போவோம். Sultan Battari Dil Shola Gudalur Road, then make a U-turn. டவுன் லெஃப்டே காணோம். டைம் ஜாஸ்தி ஆகுது சம்மு, பின்னாடி போனோம். தலைவலிக்குன்னு அர்த்தம்டா. இதுதான் ரோட்டு 22 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு. நம்ம வந்த ரூட்டு தான் கூடலூர் போகுது அது. இதில் போனால் தான் NH வரும். சரி, அப்போ நான் மேப் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீயாக உட்காரு. 20 மினிட் இருக்கட்டும் பார்ப்போம். கைதி வச்சுட்டு இருப்பேன். அந்த சைடில் கூட வச்சு எவ்வளோ புகை charge விடுது. ஏத்திட்டு. குட்ஸ் கேரியர் இருக்குல்ல, அந்த லாரி எடுத்து ஓப்பனாக இருக்கும். குட்டியான ஏத்தி மேல தார் பாய் போட்டு ஆமா போயிட்டு ஜி அப்படி கரந்தா நம்ம இங்க வந்த இடம் இப்படியா இருந்துச்சு நைட்டு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வர்றோம். இடையில ஒரு பிரிட்ஜ் தண்ணி போகுது. மேட்டுப்பாளையம்க்கு 5 மணி நேரம். 4.5 மணி நேரம். 4:52 காமிச்சிச்சு. 36 கிலோமீட்டர். ஒரு டீ எஸ்டேட் கூட காணுச்சே. அங்கே போய் இங்கே டீ தூள் வாங்கியிருக்கீங்க. மூணாறுலேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்த டீ தூள் வாங்கிட்டு போறீங்க. இங்கே பாரு எருமை மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது அப்பயே மேய்ஞ்சிட்டு தான் இருந்திருக்கும்.